ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா பாறை மற்றும் மண். 8th ஸ்டாண்டர்டில் எக்கனாமியில் 2 லெசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து ஜியாகிரஃபி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை கேள்வி ஃபஸ்ட்டு லெசனில் அப்படின்னா மொத்தம் 183 கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல் கேள்வி, புவியின் 4 கோளங்கள்: நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்க்கோளம். இரண்டாவது கேள்வி, புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த கோளம் நிலக்கோளம். 3, திடப்பாறைகள் மற்றும் திடமற்ற பொருள்களை கொண்ட கோளம் நிலக்கோளம். 4, நிலக்கோளம் என்பது இயல்பாகவே ஒரு பாறையின் கோளமாகும். ஐந்தாவது கேள்வி, இது பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. புவி மண்ணியலின் ஒரு பிரிவு பாறையியல். 6, பாறைகள் ஆய்வுடன் தொடர்புடையது பாறையியல். 7வது கேள்வி, பாறையியல் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். 8வது கேள்வி, பாறையியல் என்பதன் கிரேக்க சொல் பெட்ரோலஜி. 9, பாறைகளை குறிக்கும் கிரேக்க சொல் பெட்ரஸ். 10, பாறைகள் பற்றிய படிப்பு லோகோஸ். 11, திட கனிம பொருட்களால் புவியின் மேற்பரப்பில் மற்ற கோள்களில் உள்ளது போல் உருவானது பாறைகள். 12வது கேள்வி, பாறைகள் உருவானது புவியின் மேலோடு. 13, ஒன்று அல்லது பல கனிம பொருட்களால் ஆனவை பாறைகள். 14, திட நிலையில் உள்ள ஒரு முக்கியமான இயற்கை வளம் பாறைகள். 15வது கேள்வி, இயற்கையிலேயே கடின மற்றும் மென்தன்மை கொண்டவை பாறைகள். 16, புவியின் மேற்பரப்பில் உள்ள கனிம வகைகள். 2000 வகையான கனிம வகைகள் புவியின் மேற்பரப்பில் இருக்கு. 17வது கேள்வி, பொதுவாக புவி முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள அடிப்படை கனிமங்கள் 8. 18, வேதி மூலங்களின் தொகுதிகளால் ஆனவை கனிமங்கள். 19, கனிமங்கள் தனித்த கூறுகளாகவோ அல்லது கூட்டுக் கலவையாகவோ உருவாவது பாறைகள். 20, புவி பரப்பில் காணப்படும் பாறைகளை அவை தோன்றும் முறைகளின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3 வகைகளாக. 21, 3 வகையான பாறைகள். ஃபர்ஸ்ட் ஒன் தீப்பாறைகள், செகண்ட் ஒன் படிவு பாறைகள், தேர்ட் ஒன் உருமாறிய பாறைகள் அல்லது மாற்றுரு பாறைகள். 22வது கேள்வி, புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறுவது உருகிய பாறை குழம்பு. 23, புவியின் ஆழமான பகுதியிலிருந்து வெளியேறும் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவாவது தீப்பாறைகள். 24, எந்த பாறைகளில் இருந்து மற்ற பாறைகள் உருவாகிறது? தீப்பாறைகள். 25, தீப்பாறைகளில் இருந்து மற்ற பாறைகள் உருவாவதால் தீப்பாறைகளை எவ்வாறு அழைக்கிறோம்? முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள். அடுத்து பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. 26வது கேள்வி, இக்னியஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். 27, இக்னியஸ் என்பதன் பொருள் தீ. 28, கடினத்தன்மை கொண்ட பாறைகள் தீப்பாறைகள். 29, நீர்ப்புகாத்தன்மை கொண்ட பாறைகள் தீப்பாறைகள். 30, எந்த பாறைகளில் உயிரின படிமப் பொருள்கள் இருக்காது? தீப்பாறைகள். 31, எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்புடையது தீப்பாறைகள். 32, கட்டுமான வேலைகளுக்கு பயன்படும் பாறைகள் தீப்பாறைகள். 33, தீப்பாறைகளின் வகைகள் 2. 34, 2 வகையான தீப்பாறைகள்: வெளிப்புற தீப்பாறைகள், ஊடுருவிய தீப்பாறைகள். 35வது கேள்வி, புவியின் உட்பகுதியில் இருந்து அதன் மேல் பகுதிக்கு வரும் செந்நிற உருகிய பாறை குழம்பு லாவா. 36, லாவா எப்பொழுது குளிர்ந்த பாறைகளாக மாறுகிறது? புவியின் மேற்பரப்பிற்கு வந்தவுடன். 37,
புவி மேலோட்டின் மேற்பரப்பில் உருவாவது. வெளிப்புற தீப்பாறைகள். 38 விரைவாக குளிரும் தீப்பாறைகள். வெளிப்புற தீப்பாறைகள். 39 கண்ணாடி தன்மை கொண்ட தீப்பாறைகள். வெளிப்புற தீப்பாறைகள். 40 வெளிப்புற தீப்பாறைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கருங்கல் வகை பாறைகள். 41 இந்தியாவில் கருங்கல் வகை பாறைகள் எங்கு காணப்படுகின்றன? வடமேற்கு தீபகற்ப பகுதிகளில். 42வது கேள்வி, பாறை குழம்பு புவி பரப்பிற்கு கீழே பாறை விரிசல்களிலும் பாறைகளிலும் ஊடுருவி சென்று உறைந்து உருவாகும் பாறைகள் ஊடுருவிய தீப்பாறைகள். 43வது கேள்வி, மெதுவாக குளிரும் பாறைகள் ஊடுருவிய தீப்பாறைகள். 44 ஊடுருவிய தீப்பாறைகள் மெதுவாக குளிர்வதால் எவ்வாறு உருவாகும்? பேரிழைகளாக. 45 ஊடுருவிய தீப்பாறைகளின் வகைகள். 2. 46 இரண்டு வகையான ஊடுருவிய தீப்பாறைகள். அடியாழ பாறைகள் அல்லது பாதாள பாறைகள். செகண்ட் ஒன் இடையாழ பாறைகள். 47வது கேள்வி, புவியின் அதிக ஆழத்தில் உறைந்து உருவாகும் பாறைகள் அடியாழ பாறைகள். 48 புவியின் குறைந்த ஆழத்தில் பாறை குழம்பு உறைந்து உருவாகும் பாறைகள் இடையாழ பாறைகள். 49வது கேள்வி, அடியாழ பாறைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கிரானைட், டயரைட், எறும்புக்கல். 50 இடையாழ பாறைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. டூலிரைட். 51 பெரிய அளவிலான படிகங்களை கொண்டிருக்கும் பாறைகள் ஊடுருவிய தீப்பாறைகள். 52 பெரிய அளவிலான படிகங்களை கொண்டிருப்பதால் ஊடுருவிய தீப்பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படிகப் பாறைகள். 53 இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. உலகின் முக்கியமான செயல்படும் எரிமலைகள் மௌனா லோவா மற்றும் மௌனா கியா. 54 மௌனா லோவா மற்றும் மௌனா கியா போன்ற எரிமலைகள் எந்த தீவுகளில் காணப்படுகிறது? மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, மவுண்ட் எட்னா. 55 மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, மவுண்ட் எட்னா போன்ற தீவுகள் எங்கு காணப்படுகின்றன? இத்தாலி. 56 செடிமெண்ட்ரி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? செடிமெண்டம். 57வது கேள்வி, செடிமெண்டம் என்பது எம்மொழிச் சொல். லத்தீன். 58 செடிமெண்டம் என்பதன் பொருள் படிய வைத்தல். 59 அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்டு அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இறுகியதால் உருவாகும் பாறைகள் படிவு பாறைகள். 60 பல அடுக்குகளை கொண்ட பாறைகள் படிவு பாறைகள். 61 பல்வேறு காலகட்டத்தில் படிய வைக்கப்பட்ட பொருள்கள் பல படிநிலைகளை கொண்டுள்ள பாறைகள் படிவு பாறைகள். 60 பல அடுக்குகளை கொண்ட பாறைகள் படிவு பாறைகள். 61 பல்வேறு காலகட்டத்தில் படிய வைக்கப்பட்ட பொருள்கள் பல படிநிலைகளை கொண்டுள்ள பாறைகள் படிவு பாறைகள். 62 படிவு பாறைகள் பல்வேறு காலகட்டத்தில் படிய வைக்கப்பட்ட பொருள்கள் பல படிநிலைகளை கொண்டுள்ளதால் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடுக்கு பாறைகள். அடுத்து 63வது கேள்வி, இது பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரமாக உள்ள பாறைகள் படிவு பாறைகள். 64 பல அடுக்குகளை கொண்ட பாறைகள் படிவு பாறைகள். 65 படிகங்கள் அற்ற பாறைகளாக இருப்பவை படிவு பாறைகள். 66 உயிரின படிமங்கள் இருக்கும் பாறைகள் படிவு பாறைகள். 67வது கேள்வி, எளிதில் அரிப்புக்கு உட்படும் பாறைகள் படிவு பாறைகள். 68வது கேள்வி, படிவு பாறைகள் எதனால் எளிதில் அரிப்புக்கு உட்படுகின்றது? மின் தன்மை கொண்டதால்.
69வது கேள்வி, உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. கிரீன்லாந்து. 70 கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிக பழமையான படிவு பாறைகளின் வயது 3.9 மில்லியன் ஆண்டுகள். 71 படிவு பாறைகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 3. 72 3 வகையான படிவு பாறைகள்: உயிரின படிவு பாறைகள், பௌதீக படிவு பாறைகள், இரசாயன படிவு பாறைகள். 73வது கேள்வி, படிவு பாறைகள் எதன் அடிப்படையில் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன? படிவுகளின் தன்மை, படிய வைக்கும் செயல்முறை, படிவுகளின் மூலாதாரம். 74 இறந்து சிதைக்கப்பட்ட விலங்கின மற்றும் தாவர படிவுகள் இறுகி தோன்றும் பாறைகள்: உயிரின படிவு பாறைகள். 75 உயிரின படிமங்களால் ஆனவை: உயிரின படிவு பாறைகள். 76 சாக் பட்டுக்கள், டோலமைட் மற்றும் சுண்ணாம்பு பாறைகள் போன்றவை எவ்வாறு உருவானவை? உயிரின படிவு பாறைகளால். 77 தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாவது: பௌதீக படிவு பாறைகள். 78 காற்று, பனியாறு போன்ற இயற்கை காரணிகளால் அரிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் படிய வைக்கப்படுவது: பௌதீக படிவு பாறைகள். 79 நீண்ட காலத்திற்கு பிறகு பாறைகளாக மாறுவது: பௌதீக படிவு பாறைகள். 80வது கேள்வி, பௌதீக படிவு பாறைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு: மணற்பாறைகள், மாக்கல் மற்றும் களிப்பாறை. 81 பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரில் கரைந்து இரசாயன கலவையாக மாறும் பாறைகள்: இரசாயன படிவு பாறைகள். 82 ஆவியாதல் மூலமாக உருவாகும் பாறைகள்: இரசாயன படிவு பாறைகள். 83 இரசாயன படிவு பாறைகள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உப்புப்படர் பாறைகள். 84 இரசாயன படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு: ஜிப்சம். 85 மெட்டாமார்பிக் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். இதை வந்துட்டு கிரேக்கத்தில் மெட்டா மற்றும் மார்பா அப்படின்னு சொல்லி 2 வார்த்தையாக இருக்குது. அது ரெண்டுமே சேர்ந்தது தான் மெட்டாமார்பிக். 86 மெட்டா என்பதன் பொருள்: மாற்றம். 87 மார்பா என்பதன் பொருள்: வடிவம். 88 அதிக வெப்ப அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் மாற்றமடைந்து உருவாவது: உருமாறிய பாறைகள். 89 உருமாறிய பாறைகள் எத்தனை வகைப்படும்? 2. 90 2 வகையான உருமாறிய பாறைகள்: வெப்ப உருமாற்றம், இயக்க உருமாற்றம். 91 பாறை குழம்பு பாறைகளின் ஊடுருவி செல்லும்போது அப்பாறை குழம்பின் வெப்பம் அங்குள்ள பாறைகளை உருமாற்றம் செய்வது: வெப்ப உருமாற்றம். 92 பாறை குழம்பு பாறைகளின் ஊடுருவி செல்லும்போது அப்பாறை குழம்பின் அழுத்தம் அங்குள்ள பாறைகளை உருமாற்றம் செய்வது: இயக்க உருமாற்றம். இயக்க உருமாற்றம் வந்துட்டு அழுத்தம். இதே வெப்ப உருமாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்துட்டு வெப்பம். 93 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. உருமாறிய பாறையிலிருந்து உருவான வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது: தாஜ்மஹால். அடுத்து தீப்பாறையிலிருந்து உருமாறிய பாறை. 94 இயக்க உருமாற்றத்தினால் கிரானைட் பாறை எந்த பாறையாக உருமாறுகிறது? நைஸ். 95 வெப்ப உருமாற்றத்தினால் கருங்கல் பாறை எவ்வகை பாறையாக உருமாகிறது? பலகை பாறையாக. அடுத்து படிவு பாறையிலிருந்து உருமாறிய பாறை. இது வந்துட்டு எது பார்த்தோம்? தீப்பாறையிலிருந்து உருமாறிய பாறை. அப்போ தீப்பாறையில் ஒன்று இயக்க உருமாற்றம், இன்னொன்று வெப்ப உருமாற்றம். அதே மாதிரி இயக்க உருமாற்றம்னா கிரானைட் பாறை, வெப்ப உருமாற்றம் அப்படின்னா கருங்கல் பாறை. அது எந்த மாதிரி மாறுச்சு அப்படின்னா நைஸ், அதாவது கிரானைட் வந்துட்டு நைஸாக மாற்றம் அடைந்திருக்கும். அதே மாதிரி கருங்கல் வந்துட்டு பலகை பாறையாக வந்துட்டு உருமாறி இருக்கும். அப்போ கருங்கல்னால் நம்ம இந்த போர்டு
பலகை, கரும்பலகை சொல்கிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து படிவு பாறையிலிருந்து உருமாறிய பாறை. 96வது கேள்வி, வெப்ப உருமாற்றத்தினால் மணற்பாறைகள் எவ்வாறு மாறுகின்றன? வெண்பாறைகளாக. மாக்கல் எவ்வாறு மாறுகின்றது அப்படின்னா பலகை பாறையாக. 98, பெரும்பாலும் படிகத்தன்மை கொண்ட பாறைகள், உருமாறிய பாறைகள். 99, உருமாறிய பாறைகளின் பல்வேறு பட்டைகளின் ஒரு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிர் நிற கனிமங்களை கொண்டது. 100வது கேள்வி, உருமாறிய பாறைகளின் பல்வேறு பட்டைகள் மற்றொரு பகுதி. ஒரு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிர் நிற கனிமங்கள், அதோட மற்றொரு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா கருமை நிற கனிமங்கள். 101, புவியில் தோன்றிய முதன்மையான பாறைகள், தீப்பாறைகள். 102, தீப்பாறைகள் எதன் மூலம் படிவு பாறைகளாக உருவாகின்றன? அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல். 103, தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக எவ்வாறு மாற்றம் அடைகின்றன? உருமாறிய பாறைகளாக. அடுத்து 104, உருமாறிய பாறைகள் சிதைக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் மற்றும் படிய வைப்பதால் உருவாவது படிவு பாறைகள். 105, இயற்கை சக்திகள் மற்றும் அக மற்றும் புற காரணிகளால் பாறைகள் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் தொடர்ச்சியான செயல் பாறை சுழற்சி. அடுத்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 106வது கேள்வி, பொதுவாக சிற்ப வேலைப்பாடு மற்றும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தப்படுவது, சிற்ப வேலைப்பாடு கட்டுமானத்துக்கு பயன்படுவது குவாட்சைட் மற்றும் சலவை கற்கள். அதுக்கப்புறம் 107வது கேள்வி, அழகான சிலைகள், அலங்கார பொருட்கள், குவளை, சிறிய பரிசு பொருள்கள் தயாரிக்க பயன்படுவது சலவை கற்கள். அப்போ சலவை கற்கள் சிற்ப வேலைப்பாடு கட்டுமானங்களுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி அழகான சிலைகள், அலங்கார பொருள்கள், குவளை, சிறிய பரிசு பொருள்கள் தயாரிக்கவும் சலவை கற்கள் பயன்படுது. 108, சலவை கற்களின் துகள்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள், அதாவது சலவை கற்களோட துகள்களிலிருந்து நெகிழி காகிதம். இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 109, வரலாற்று காலம் முதல் மனித குலத்தால் பயன்படுத்தப்பட்டு வருவது பாறைகள். 110, பொருளாதார அம்சங்களில் ஒரு மதிப்புமிக்க பொருளாக இருப்பது பாறைகள். 111, மனித நாகரிக வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக இருந்து வந்தது உலோகங்கள், கனிமங்கள். அடுத்து 112, நம்முடைய வாழ்க்கையில் பல முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருவது பாறைகள். 113, பாறைகளின் பயன்கள், சிமெண்ட் தயாரித்தல், சுண்ண எழுதுகோல், தீ நெருப்பு, கட்டடப் பொருள்கள், குளியல் தொட்டி, நடைபாதையில் பதிக்கப்படும் கல், அணிகலன்கள், கூரை பொருள்கள், அலங்கார பொருள்கள், தங்கம், வைரம் மற்றும் நவரத்தினங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்கள். இது எல்லாமே பாறைகளோட பயன்கள். 114, பல்வகை கரிமப் பொருள்கள், கனிமங்கள், வாயுக்கள், திரவ பொருள்கள் மற்றும் பல உயிரினங்கள் கலந்த கலவை மண். 115, உயிரினங்கள் வாழ துணை புரிவது மண். 116, மண்ணை உருவாக்கும் ஒரு அடிப்படை காரணி மண்ணில் உள்ள கனிமங்கள். 117, புவி பரப்பின் மேல் மண் உருவாவதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியின் தோல். 118, பாறைகளை வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது உருவாவது மண். 119, நீர், காற்று, வெப்பநிலை மாறுபாடு, புவியீர்ப்பு விசை, வேதிப்பரிமாற்றம், உயிரினங்கள் மற்றும் அழுத்த வேறுபாடுகளால் சிதைவுறுவது தாய்ப்பாறைகள். 120, தாய்ப்பாறையை தளர்ந்த பாறைகளாக மாற்றுவது மண். 121, காலப்போக்கில் தாய்ப்பாறைகள் உடைக்கப்பட்டு எவ்வாறு மாறுகிறது? மிருதுவான துகள்களாக. 122, பாறைகள் உடைக்கப்பட்டு மிருதுவான துகள்களாக மாறும் பொழுது வெளிப்படுவது தாதுக்கள்.
அடுத்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா 123. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் நாள் என்ன நாளாக கொண்டாடப்படுகிறது? உலக மண் நாள். 124. மண்ணின் கூட்டுப் பொருட்கள்: கனிமங்கள், கரிமப் பொருள்கள், நீர், காற்று. கனிமங்கள், கரிமப் பொருள்கள், நீர், காற்று. 125. மண்ணில் உள்ள கனிமங்களின் சதவிகிதம்: 45%. 126. மண்ணில் உள்ள கரிமப் பொருட்களின் சதவிகிதம்: 5%. 127. மண்ணில் உள்ள நீரின் சதவிகிதம்: 25%. 128. மண்ணில் உள்ள காற்றின் சதவிகிதம்: 25%. 129. புவி மேற்பரப்பில் இருந்து தாய்ப்பாறை வரையுள்ள மண் அடுக்குகளின் செங்குத்து குறுக்குவெட்டு தோற்றம். மண்ணின் குறுக்கமைப்பு. 130. மண் எத்தனை பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? 6. 131. மண் எவ்வாறு 6 பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? மண் உருவாகும் விதம், அவற்றின் நிறம், பௌதீக பண்பு, இரசாயன பண்பு. 132. மண்ணின் 6 பெரும் பிரிவுகள்: வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், மலைமண், பாலைமண். 133. ஆற்றுச் சமவெளிகள், வெள்ளச் சமவெளிகள், கடற்கரை சமவெளிகளில் காணப்படுவது? வண்டல் மண். 134. ஓடும் நீரின் மூலம் கடத்தப்படும் நுண்ணிய துகள்களால் படிய வைக்கப்பட்டு உருவாவது? வண்டல் மண். 135. மற்ற மண் வகைகளை காட்டிலும் வளம் மிக்கது? வண்டல் மண். 136. நெல், கரும்பு, கோதுமை, சணல் மற்றும் மற்ற உணவுப் பயிர்கள் பயிரிட ஏற்றது? வண்டல் மண். 137. மண்ணின் அடுக்குகள். மண்ணோட அடுக்குகள் என்னென்ன அப்படின்னா, கரிம மண் அடுக்கு, மேல்மண், அடிமண், தாய்ப்பாறையிலிருந்து பெறப்பட்ட பொருட்கள், அடித்தள பாறை. இதில் ஓ அப்படின்றது இலைமக்கு அடுக்கு, ஏ அப்படின்றது மேல்மண் அடுக்கு, இ அது உயர்மட்ட அடுக்கு, பி அப்படின்றது அடிமண் அடுக்கு, சி தாய்ப்பாறை அடுக்கு, ஆர் அப்படின்றது தாய்ப்பாறை அடுக்கு. அப்போ ஆரும் சியும் இது ரெண்டுமே தாய்ப்பாறை தான். பி அப்படின்றது அடிமண் அடுக்கு, இ உயர்மட்ட அடுக்கு, ஏ மேல்மண் அடுக்கு, ஓ அப்படின்றது இலைமக்கு அடுக்கு. இதுதான் மண்ணின் அடுக்குகள். அடுத்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா 138. இலைகள், சரகுகள், கிளைகள், பாசிகள் போன்ற கரிமப் பொருட்களால் ஆன மண் அடுக்கு. ஓ இலைமக்கு அடுக்கு. 139. கரிம மற்றும் கனிம பொருள்களால் ஆன அடுக்கு. ஏ மேல்மட்ட அடுக்கு. 140. அதிக அளவு சுவர்தலுக்கு உட்பட்ட அடுக்கு. இ உயர்மட்ட அடுக்கு. 141. உயர்மட்ட அடுக்கில் கணிசமாக காணப்படும் தாதுக்கள்: களிமண், இரும்பு, அலுமினிய ஆக்சைடு. 142. தாய்ப்பாறையின் இரசாயன அல்லது பௌதீக மாற்றத்திற்கு உட்பட்ட அடுக்கு. பி அடிமண் அடுக்கு. 143. இரும்பு, களிமண், அலுமினிய ஆக்சைடு மற்றும் கனிமப் பொருட்களால் தோன்றிய அடுக்கு. அடிமண் அடுக்கு. 144. அடிமண் அடுக்கு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திரள் மண்டலம். 145. தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண்: கரிசல் மண். 146. இயற்கையிலேயே களிமண் தன்மையையும் ஈரப்பதத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்ட மண்: கரிசல் மண். 147. கரிசல் மண்ணில் நன்கு விளையக்கூடிய பயிர்: பருத்தி. 148. உருமாறிய பாறைகள் மற்றும் படிக பாறைகள் ஆகியவை சிதைவடைவதால் உருவாவது: செம்மண். 149. செம்மண்ணின் நிறமானது பழுப்பு முதல் சிகப்பு நிறம் வரை வேறுபடுவதன் காரணம்: செம்மண்ணில் உள்ள இரும்பு ஆக்சைடின் அளவு. 150. அரை வறண்ட பிரதேசங்களில் காணப்படும் மண்: செம்மண்.
151 வளம் குறைந்த மண் செம்மண். 152 செம்மண் வளம் குறைந்து காணப்படுவதால் அதில் பயிரிட ஏற்றது திணைப்பயிர்கள். 153 அயன மண்டல பிரதேச காலநிலையில் உருவாவது சரளை மண். 154 அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவு கொண்ட பகுதிகளில் சரளை மண் சுவருதலின் செயலாக்கத்தினால் உருவாவதால் எவ்வாறு காணப்படுகிறது வளம் குறைந்து. 155 சரளை மண்ணில் பயிரிட ஏற்றவை தோட்டப் பயிர்கள் தேயிலை காப்பி. 156 மலைச்சரிவுகளில் காணப்படுவது மலைமண். 157 காரத்தன்மையுடன் குறைந்த பருமன் கொண்ட அடுக்காக உள்ள மண் மலைமண். 158 உயரத்திற்கு ஏற்றவாறு எந்த மண்ணின் பண்புகள் இடத்திற்கு இடம் மாறுபடுகின்றன மலைமண். 159 அயன மண்டல பாலைவன பிரதேசங்களில் காணப்படுவது மலைமண். 160 உவர்த்தன்மை மற்றும் நுண்துகள்களை கொண்ட மண் பாலைமண். 161 பாலைமண் வளம் குறைந்து காணப்படுவதால் மேற்கொள்ள இயலாதது வேளாண்மை. 162 இயற்கை காரணிகள் மற்றும் மனித செயல்பாடுகளினால் மண்ணின் மேல் அடுக்கு நீக்கப்படுவது அல்லது அரிக்கப்படுவது மண்ணரிப்பு. 163 மண்ணின் வளத்தை குறைத்து வேளாண்மை உற்பத்தியை குறைப்பது மண்ணரிப்பு. 164 மண் அரிப்புக்கு முக்கிய காரணிகளாக இருப்பவை ஓடும் நீர் மற்றும் காற்று. 165 மண் அரிப்பின் முக்கிய வகைகள் அடுக்கு அரிப்பு ஓடை அரிப்பு நீர்ப்பள்ள அரிப்பு. 166 பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா காலநிலையை பொறுத்து உருவாவது மண். 167 மிதவெப்ப மண்டல காலநிலை பிரதேசங்களில் 1 சென்டிமீட்டர் மண் உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் 200 முதல் 400 வருடங்கள். 168 மண் எங்கு விரைவாக உருவாகிறது அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில். 169 அயன மண்டல ஈர காலநிலை பகுதிகளில் மண் உருவாக எடுத்துக்கொள்ளும் காலம் 200 வருடங்கள். 170 நன்கு வளமான மண் உருவாக எவ்வளவு வருடங்கள் ஆகும் 3000 வருடங்கள். 171 மண் அரிப்பில் இருந்து பாதுகாத்து மண்வளத்தை மேம்படுத்தும் செயல்முறை மண்வள பாதுகாப்பு. 172 மண்வளத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம் காடுகள் வளர்த்தல் மேய்ச்சலை கட்டுப்படுத்துதல் அணைகளை கட்டுதல் பயிர் சுழற்சி முறை பட்டை முறை வேளாண்மை நிலத்தில் சம உயரத்திற்கு ஏற்ப உழுதல் படிக்கட்டு முறை வேளாண்மை இடப்பெயர்வு வேளாண்மை தடுத்தல் மரங்கள் வளர்த்து காற்றின் வேகத்தை குறைத்தல். இது எல்லாமே மண் வளத்தை பாதுகாக்கலாம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா. 173 முக்கியமான இயற்கை வளங்களில் ஒன்று மண். 174 புவியில் உயிரினங்கள் வாழ்வதற்கும் தாவரங்கள் வளர்ப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது மண். 175 பயிர்கள் மற்றும் தாவரங்களை கூட்டமாக வளரச் செய்வது மண்ணில் உள்ள கனிமங்கள். 176 பீங்கான்கள் மற்றும் மண் பொருள்கள் தயாரிக்க பயன்படுவது மண். 177 கைவினைப் பொருட்கள் மற்றும் கட்டுமான வேலைப்பாடுகளுக்கு ஆதாரமாக இருப்பது மண். 178 இயற்கை முறையில் நீரை வடிகட்டவும் சுத்திகரிக்கவும் பயன்படுவது மண். 179 சுற்றுச்சூழலுக்கும் நில மேலாண்மைக்கும் துணை புரிவது மண். 180 புதுப்பிக்கத்தக்க இயற்கை வளங்கள் பாறைகள் மற்றும் மண் வகைகள். 181 மனிதர்களின் அன்றாட வாழ்க்கைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றுவது பாறைகள் மற்றும் மண். 182 தற்பொழுது அதிகரித்து வரும் தொழிலகங்கள் பாறைகள் சார்ந்த தொழிலகங்கள். 183 மக்களின் குடியிருப்புகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதாரமாக இருப்பது மண்.
ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 183 கேள்வி லைன் பை லைன் எடுத்தது. இது வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்டவற்றுள் எது பாறைகோளம் என அழைக்கப்படுகிறது? நிலக்கோளம். இரண்டாவது கேள்வி, உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 5. இது வந்து பாக்ஸில் இருந்த டேட்டா. 3, உயிரின படிமங்கள் டேஷ் பாறைகளில் காணப்படுகின்றன? படிவு பாறைகளில். நான்காவது கேள்வி, மண்ணின் மேல்நிலை அடுக்கு கரிம மண் அடுக்கு. 5, பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண். ஆறாவது கேள்வி, மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். ஏழாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? வண்டல் மண். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறையியல், அதாவது பெட்ராலஜி. இரண்டாவது கேள்வி, டேஷ் மண் திணைப்பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்றதாகும்? செம்மண். 3, புவியின் தோல் என்று டேஷ் அழைக்கப்படுகிறது? மண். 4, உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான டேஷ் பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டது? வெள்ளை பளிங்கு பாறை. 5, டேஷ் பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது? தீப்பாறை. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. முதல் கேள்வி, தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. சரி. இரண்டாவது கேள்வி, களிப்பாறையிலிருந்து பலகைக்கல் உருவாகிறது. இதுவும் வந்துட்டு சரி. 3, செம்மண் சுவருதல் செயல்முறைகளில் உருவாகிறது. இது வந்துட்டு தவறு. 4, இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமான பணிகளுக்கு செயற்கை மணல் பயன்படுத்தப்படுகிறது. இது சரி. ஐந்தாவது கேள்வி, படிவு பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுகின்றன. இது வந்து தவறு. அடுத்து பொறுத்துக. கிரானைட். கிரானைட் அப்படின்றது அடியாழ பாறைகள். கிரானைட் அப்படின்றது அடியாழ பாறைகள். அதுக்கப்புறம் மண் அடுக்கு அப்படின்றது அடிப்பாறை. பாரந்தீவு. பாரந்தீவில் என்ன இருக்குது அப்படின்னா செயல்படும் எரிமலை. அதுக்கப்புறம் மண் வள பாதுகாப்பு எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா பட்டை பயிரிடல் வேளாண்மை. ஸோ ஆன்சர் வந்துட்டு 2, 1, 4, 3. அடுத்து இன்னொரு பொறுத்துக. பசால்ட். பசால்ட் அதாவது கருங்கல் அப்படின்றது வெளிப்புற தீப்பாறைகள். சுண்ணாம்பு பாறை அப்படின்றது படிவு பாறைகள். நிலக்கரி. நிலக்கரி வந்துட்டு ஆந்த்ரசைட். ஜெனிஸ் அதாவது நைஸ் அப்படின்றது உருமாறிய பாறைகள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2, 4, 1, 3. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க. தவறான விடை. ஃபஸ்ட்டு கூற்று, தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்துட்டு சரி. பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது. இதுவும் வந்துட்டு சரி. படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை. படிவு பாறைகள் வந்துட்டு மென்தன்மை கொண்டவை. அப்போ இது வந்துட்டு தவறு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தவறான விடை. அப்போ வந்துட்டு தான் வந்துட்டு சரி. அடுத்த பாயிண்ட்டு, தக்கான பீடபூமி பகுதிகள் தீப்பாறைகளால் உருவானவை. அதுவும் வந்துட்டு சரி. இரண்டாவது கேள்வி, மண்ணரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது. இது வந்துட்டு கரெக்டு. இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது. கிடையாது. இயக்க உருமாற்றம் கிடையாது, வெப்ப உருமாற்றம். இயக்க உருமாற்றம் அப்படின்றது அழுத்தத்தினால் ஏற்படும். அப்போ இதுதான் வந்து தவறு. நமக்கு கேட்டிருக்கிறது தவறான விடை அப்படின்றப்போ தான் வந்து தவறு. அடுத்து கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை கண்டுபிடித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை. ரெண்டாவது கூற்று, படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆனால் கூற்று 2 ஆனது கூற்று 1க்கு சரியான விளக்கம். அடுத்து காரணம் கூறுக. இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. இதோட ஒன் வேர்டும் வந்துட்டு முடியுது. இந்த புக்கில் பார்த்த புக் பேக்கில் இருக்கிறதுக்கு ஆன்சரும் சேர்த்து பார்த்துட்டோம். ஸோ லைன் பை லைன் எடுத்த ஒரு 183 கொஸ்டினுக்கு ஆன்சரும் பார்த்தாச்சு. புக் பேக்கில் இருக்கிறதும் சேர்த்து வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.